ஹாய் அர்மேஸ், நான் உங்கள் மினி. இன்றைக்கி வந்து வீக்குக்கோட ஏஜ் கேப் அப்படிங்கிற ஒரு ஒன் ஷர்ட் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற டெய்லி வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் டிஸ்கிரிப்ஷன்லேயுமே இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு எல்லாம் ஓகே நான் மட்டும் ஸ்டோரி கிளம்புங்க. இது ஜஸ்ட் இமேஜினேஷன் ஸ்டோரி அண்ட் இது வந்து ஒரு ஷிப்பிங் வீடியோ தான். உங்களுக்கு பிடிக்குன்னா மட்டும் பாருங்கள், இல்லை எனக்கு பிடிக்காது அப்படின்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தா தான் வந்து புதுசாக ஒரு காலேஜ்க்கு வந்து ப்ரொஃபஸராக வந்திருக்கான். அவன் பார்க்குறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கான். எல்லாம் அப்படியே பார்த்தா முரட்டு பையன் மாதிரி அது எல்லாம் அராத்த மாதிரி இருக்கும். மூஞ்ச பார்த்தாலே வீக்கு தெரியுது. அவன் அப்படியே பார்க்க அப்பாவி மாதிரி இருக்காவன். ஐயோ, இந்த ஸ்கூலில் எப்படி தான் சர்வ் பண்ண போகிறோமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறான். அங்கே பார்த்தா கிளாஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் நிறைய பேர் கிளாஸ்க்கு போகல, எல்லாம் அங்கங்கே சுற்றிட்டு இருக்காங்க. என்ன இது காலேஜா என்ன? மதியம் 11 மணிக்கு வந்திருக்கும், பட் இப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்துட்டே போகிறான். கேன்டீனில் பார்க்குறான், அந்நேரத்தில் அவ்வளோ கும்பல், பட் கிளாஸ் நடந்துட்டு தான் இருக்குது. என்ன இப்படி இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு டைரெக்டாக பிரின்ஸிபல் ரூம் தான் போகிறான். வாங்க கேம் அப்படின்னா எஸ் சார் அப்படி சொல்லிட்டு பொறுமையாக வந்து உள்ளே போகிறான். எப்படி இருக்கீங்க அப்படின்னு. நல்லா இருக்கேன் சார். சரி இன்றைக்கே ஜாயின் பண்ணிக்கிறீங்க தானே அப்படின்னு. பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு, சார் எனக்கு ஒரு டவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வியை பார்க்குறாரு. இது கிளாஸ் அவர் தானே அப்படின்னு. கிளாஸ் அவர் தான், பட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கேன்டீனில் கிரவுண்ட்லலாம் இருக்காங்க. அவனுங்களாம் அப்படி தான். நம்ம சொன்னாலும் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸையும் சரி செகண்ட் இயர்ஸையும் அடக்கவே முடியாது. ஏதோ ஃபஸ்ட் இயர் வச்சு கிளாஸ் நடத்திக்கலாம், மற்றபெல்லாம் டவுட்டு தான் சார் அப்படின்னு. ஓ, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண காலேஜ் எப்படி இருக்கும்? அங்கெல்லாம் பிள்ளைக்காத சார். இங்கே ஆனால் எவனையும் நம்மளால் திருத்தவும் முடியாது, விட்டுருங்க. பட் உங்கள் கிளாஸ் இன்னும் கொஞ்சம் மோசமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்துங்க, உங்களுக்கு அடிக்கடி ஃப்ரீயாக இருக்க மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸிபல் லைட்டாக சிரிக்கிறாரு. சரி அப்படி சொல்லிட்டு வந்து வெளியே வந்துட்டான். என்ன பிரின்ஸிபல் இவன் கிளாஸ்க்கு அனுப்போனால் அதை விட்டுட்டு ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். மெண்டலாக இருப்பான் போல் அப்படி சொல்லிட்டு வந்து டேரெக்டாக அவன் கேபின் போகிறான். கேபினில் போய் பார்க்குறான். அங்கே வந்துட்டு எல்லா ப்ரொஃபஸரும் உட்காந்து அவங்க பாட்டுக்கு எல்லாருக்கும் ஒரே கேபின் தான், ஓகேவா? அப்படி வரிசையாக நெட்டாக சேர் போட்டு உட்காந்துருக்காங்க. நிறைய பேர் உட்காந்து ஃபோன் பார்த்துட்ருக்காங்க. இதுக்கூட சம்பளம் வாங்குறீங்க அப்படி சொல்லி வீக்கு தோணுது. வந்து பார்க்க அவனுக்கு ஆல்ரெடி டைம் டேபிள் கொடுத்துருப்பாங்க. ஓகே தேர்ட் இயர் கிளாஸ் அப்படி சொல்லிட்டு வந்து தேர்ட் இயர் கிளாஸ்க்கு இப்போ போகிறான். வீக்கு செம்ம ஷாக்கு. அது ஏதோ அவனுக்கு லவ்வர்ஸ் பார்க் மாதிரி ஃபீல் ஆகுது. அங்கங்கே 1-2 பேர் ஜோடியாக உட்காந்துருக்காங்க, 1-2 பேர் தூங்கிட்டு இருக்கு. அப்படி தான் இருக்குது. கிளாஸில் வந்து அங்கே 80 மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க, 80 பேர் இருக்காங்கன்னு. பட் அந்த கிளாஸில் வெறும் 10-12 பேர் தான் இருப்பாங்க. உள்ளே வந்தோடனே அங்கே இருக்க 1-2 பேரும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவனுங்க பாட்டு கேஷுவலாக அவங்க வேலையை கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. வீக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போய் உட்காரான். ஒருத்தர் கூட ஒரு சின்ன ரெஸ்பான்ஸ் கூட கொடுக்கல. வந்து சைலண்ட்டாக பார்த்துட்ருக்கான். ஒரு 1/2 அன் ஹவர் ஆச்சு. ஒருத்தர் மதிக்கலை. இதுக்கு நம்மளும் கேபின்லேயே உட்காந்துருக்காமல அவனுக்கு இப்படியே தோண ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் வந்துட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. திடீர்னு பார்த்தா அந்த கிளாஸ்க்கு ஒரு 10 பசங்க உள்ளே வர மாதிரி இருக்குது. அவனுங்களை பார்த்தோன்னே எல்லாம் தட்டா புட்டான்னு எழுந்திரிக்கிறாங்க. அதில் ஒருத்தன் தான் மெயினாக முன்னாடி வரான், மற்ற பேர்லாம் பின்னாடி தான் வந்துட்டுருக்காங்க. பார்க்கலாம், அந்த பையனை பார்த்தா எல்லாம் எழுந்திரிக்கிறாங்க. என்ன ப்ரொஃபஸர் எனக்கு ஒருத்தன் மரியாதை கொடுக்கல, அவனுக்கு எழுந்திரிக்கிறாங்க அப்படி சொல்லி பார்க்குறான். கரெக்டாக ஜேகே உள்ள வந்துட்டு, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க எல்லாரும்? லவ்வர்ஸாக உட்காந்து இந்த எல்லாம் பிரிஞ்சு ஓடியே போயிட்டாங்க. அப்படியே சைலண்ட்டாக பார்த்துட்ருக்கான். அவன் பாட்டுக்கு போயிட்டு ஒரு பெஞ்சில் உட்காந்துட்டு பார்க்குறான். வந்து அந்த சேரில் உட்காந்துருக்கான். யார் இவன் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு ஒன்று, யார் நீ அப்படி சொல்லிட்டு வந்து கேட்குறான். பார்த்துட்டு, நான் ப்ரொஃபஸர். ஓ ப்ரொஃபஸர் அப்படி சொல்லிட்டு அவன் பாட்டு கேஷுவலாக போகிறான். என்ன ப்ரொஃபஸருங்கிற போகிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வந்து லைட்டாக முறைச்சிட்டு, நீ ஸ்டூடெண்ட் தானே? ஆமாம், அதுக்கு என்ன அப்படி சொல்லிட்டு அந்த பையன் வந்து பார்த்து கேட்குறான். நான் உன்னோட ப்ரொஃபஸர், என்னை மதித்து பழகு, எப்படி பேசுகிற நீ அப்படின்னு. பையா அப்படி சொல்லிட்டு அவன் பாட்டு போய் கேஷுவலாக உட்காடுறான். வந்துட்டு ஜேகே பார்க்குறான். ஜேகே வந்து ஒரு மாதிரி பார்க்குறான். இவன் எதுக்கு நம்மளை எப்படி பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே ஒரு 2 நிமிஷம் பார்க்குறான். ஒன்றும் அசைகிற மாதிரி இல்லை. எழுந்திரிச்சு கடகடன்னு கேபின் போயிட்டான். டேய் என்ன மச்சான் அப்படி சொல்லிட்டு ஒருத்தன் வந்து ஜேகே பார்க்குறான். அவன் யார்? அதான் சொன்னான் நீ ப்ரொஃபஸர்னு. டீட்டெயில்ஸ் சாரி. சரி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் வந்துட்டு போய் கேபினில் உட்காந்துருக்கான். அங்கே இருக்க ஒரு ப்ரொஃபஸர் பார்த்துட்டு, என்னாச்சும் வந்துட்டீங்க அப்படின்னானே. அது உங்கள் கிளாஸில் யாரும் இல்லையோ அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னானே. தேர்ட் இயருக்குலாம் வந்துட்டு எதுக்குங்க கிளாஸ்க்கு போகிறீங்க? ஒருத்தரும் கிளாஸில் இருக்க மாட்டான், நீங்கள் பாட்டுக்கு இருங்க அப்படின்னானே. கிளாஸ்க்கு யாருமே இருக்க மாட்டாங்களா? ஏதாச்சும் 1-2 இருக்கும். ஒரு வேளை ஜேகே கிளாஸில் இருந்தானா வேணால் எல்லோரும் இருப்பாங்க, ஜேகே இல்லைனா யாரும் இருக்க மாட்டாங்க. யார் ஜேகே அப்படின்னோடனே ஒரு ப்ரொஃபஸர் வந்து ஜேகேயோட ஃபோட்டோ காட்டி, இந்த பையன் தான், இந்த பையன் கிளாஸில் உட்காந்துருந்தாங்கன்னா எல்லாருமே கிளாஸில் இருப்பாங்க,
இந்த பையன் எந்திரிச்சு போயிட்டான்னா எல்லோரும் போயிடுவாங்க. அது நார்மல் தான் அந்த கிளாஸில். ஸோ நீங்கள் ஜேகே இருக்கானா இல்லையான்னு பார்த்துட்டு மட்டும் கிளாஸ்க்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபஸர் பாட்டுக்கு போகிறாரு. அவனா ப்ரொஃபஸர், அவனுக்கு எதுக்குடா எல்லாம் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு வீக்கு தோணுது. அட போங்க அப்படின்னு சொல்லி வீயும் விட்டுட்டான். அதுக்கப்புறம் அன்றைக்கி காலேஜ் அப்படியே முடிஞ்சிருக்கும். வீக் வந்து இந்த காலேஜ் சுத்தமாக பிடிக்கல. இதெல்லாம் காலேஜோட அப்படி தான் இருக்குது அவனுக்கு. அவன் வந்து தனியாக தான் ஸ்டே பண்ணியிருக்கான். வீக் இப்போ தாள் கட்டில் விழுந்துட்டான். கரெக்டாக பார்த்தா யாரோ டோர் நாக் பண்ணுற மாதிரி இருக்குது. அவன் ஓப்பன் பண்ணி பார்க்க ஆப்போசிட்டில் ஜேகே நின்றுருக்கான். நீ யார்? இன்றைக்கி தான் என்னை பற்றி சொல்லியிருப்பாங்களே, ஸ்டூடெண்ட் ஜங்குக், உங்களோட ஸ்டூடெண்ட். சரி, என்ன டவுட் கேட்கணும்? நான் அது காலேஜில் கேட்கணும். அதுக்கு எதுக்கே வீட்டுக்கு வந்திருக்கேன். என்ன சார் ஓவராக சொல்கிறீங்க? அப்படியே வீ வந்து ஜேகே பார்த்து முறைச்சிட்டு, மரியாதையாக பேசு, மரியாதை தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பாட்டு கேஷுவலாக வீயை தாழ்ட்டு அந்த வீட்டுக்குள்ளே வரான். வீடு ரொம்ப நல்லா இருக்கேன், நான் கூட வாழ போகிற வீடு நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோன்னு நினச்சிட்டே வந்தேன். பரவாயில்ல, வீடு அழகாக தான் இருக்குது, வாழ போகிறவர் நல்லா தான் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது வீக்கு. என்ன பேசுகிற நீ? டவுட் கேட்க வரேன்ட்டு ஏதோ வாழ போகிறேன் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்க. லூஸா நீ அப்படி சொல்லிட்டு வீ வந்து கேட்குறான். லூஸ்னாலே ஐ லவ் யூ அப்படி சொல்லிட்டு வீ கொஞ்சம் ஷாக்கு. யாரா நீ அப்படின்னு இருக்கு. நான் யாரும் உனக்கு தெரியுமா? எனக்கு வந்து அசால்ட்டாக ப்ரப்போஸ் பண்ணுற. பேருக்கு எம் தெரியும், வயசு 28, ப்ரொஃபஸராக இருக்கேன், எப்போவுமே ஸ்கூல் ஃபஸ்ட் காலேஜ் ஃபஸ்ட் அப்படி தான் இருப்பேன். உனக்கு ஸ்டடீஸ்னால் அவ்வளோ பிடிக்கும். சேம் டைம் உனக்கு அது பிடிச்ச ரீசன்னாலேயும் எல்லாருக்கும் சொல்லி தந்து எல்லோரும் அதே மாதிரி படிக்கணும்னு ஆசை. அவ்வளோதானே? பேரண்ட்ஸ் இல்லை, ஆஃப் நேச்சரில் தான் வளர்ந்த, அதனாலே நிறைய பேருக்கு படிக்க வச்சு எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுற ஒரு உயிருள்ள ஜீவன் அதானே? இப்படியே வீ வந்து சைலண்ட்டாக ஜேகே பார்த்துட்ருக்கான். உன்னோட பாலிசி எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. சேம் டைம் உன் நேம் பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக இனிப்பேல் உன் கிளாஸில் எல்லோரும் இருப்பாங்க. நீ நினச்ச மாதிரி எல்லாரையும் படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வா. என்ன நல்ல நிலைமைக்கு நீயே வச்சுக்கோ எதே அப்படிங்கிற மாதிரி சைலண்ட்டாக வீ பார்த்துட்ருக்கான். ஜேகே வந்து வீக்கிட்ட வந்துட்டு எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. லூஸு மாதிரி பேசாது அப்படின்னு சொல்லிட்டு வீ வந்து ஜேகேவை லைட்டாக புஷ் பண்ணுறான். ஜேகே வேகமாக வீ எழுத்து வீயோ லிட்டில் கிஸ் பண்ணிட்டு எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ, இப்போ நீ என்னோடய பாய் ஃப்ரெண்ட், நீ பாரு நீ பேர் இந்த காலேஜில் உன்னை எப்படி மதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, பாய், சீக்கிரமாக வரேன் இந்த வீட்டுக்கு உங்க கூட வாழ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பாட்டு வெளியே போயிட்டான். வீக்கு என்ன நடக்குது இந்த ஒரு நாளில் என் லைஃப்பில் அப்படி சொல்லி தோணுது. காலையில் நான் ஒருத்தனும் காலேஜில் மதிக்கலை, இப்போ நான் ஒருத்தன் வீட்டுக்குள்ளே வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டு போகிறான், கிறுக்கனாக இருப்பாங்க போல் அப்படி சொல்லிட்டு வீக்கு தோணிகிட்ருக்கு. வீக் போய் பெட்டில் படுத்துகிறான். அவனுக்கு ஏதோ பைத்தியக்காரன் போல் அப்படி சொல்லிட்டு தான் ஜேகே பற்றி ஃபீல் ஆகுது. வீ வந்து அப்படியே தூங்கியிருப்பான். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து வீ காலேஜ்குள்ளே போகிறான். அதாவது மார்னிங் ஒரு 9 o'clock போல் போயிருப்பான். பார்த்தா வெளியே யாருமே கிரவுண்டில் இல்லை, எல்லாருமே கிளாஸ் ரூமில் இருக்காங்க. வீ வந்துட்டு பார்த்துட்டே போகிறான். வீக்கு வந்து ஒரு காலேஜ்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. ஒருத்தருமே கிரவுண்டில் இல்லை, அங்கே கேன்டீனில் எங்கேயுமே இல்லை, எல்லாம் கிளாஸில் இருக்காங்க. பார்த்தா கிளாஸில் ப்ரொஃபஸர்லாம் இருக்காங்க. வீ என்னடா ஒரு நாள் எப்படி ஒரு சேஞ்சு, நேற்று தானே இதே காலேஜை மாற்றி பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளாஸ்க்கு போகிறான். பார்த்தா பாய்ஸ் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. ஜேகே வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்து வீயை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். எதுக்கு பல்ல காட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு வீ வந்துட்டு போய் புக்கை கீழே வைக்கிறான். ஹலோ ப்ரொஃபஸர் அப்படி சொல்லிட்டு வீ வந்து ஜேகே பார்க்குறான். இந்த காலேஜ் இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சா? வீ எதுவுமே ரெஸ்பான்ஸே பண்ணல, சைலண்ட்டாக ஜேகே பார்க்குறான். எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, ஸோ உனக்கு காலேஜ் பிடிச்ச மாதிரி இருக்குது, சீக்கிரமாக நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிட்டு எல்லாத்தையும் பிடிச்ச மாதிரி மாற்றிக்கலாம், ஓகேவா அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக சிரிச்சுட்டு ஜேகே வந்து உட்காந்துருக்கான். வீக்கு யாரா என் பைத்தியமாக இருப்பான் போல் அப்படி தான் தோணிகிட்ருக்கு. அதுக்கப்புறம் வீ வந்து கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு ஸ்டாஃப் ரூம் போனால் அங்கே பார்த்தா ஸ்டாஃப் ரூமில் போய் பார்த்தா இவனுக்குன்னு பெஞ்சே இல்லை. இங்கே நமக்கு நேற்று வச்சு இந்த பெஞ்சை காணும். சார் பெஞ்சு அப்படின்னு. நீங்கள் ஜேகே லவ் பண்ணுறீங்களா? அப்படியே எல்லோரும் வந்து வீயை பார்த்தோன்னா எந்திரிச்சு நின்றுட்டு தான் கேட்குறாங்க. இல்லை அப்படின்னு. இல்லையே ஜேகே அப்படி தானே சொன்னானே, உங்களுக்கு பிரின்ஸிபலோட கேபின் தான் இப்போ உங்கள் கேபின், பிரின்ஸிபல் பாருங்க அப்படிங்கிறாங்க. பிரின்ஸிபலுக்கு பார்த்தா அங்கே ஸ்டாஃப் ரூம்லேயே தனியார் பெஞ்சு மட்டும் போட்டு உட்கார வச்சுருக்கானுங்க. அதுதானே நேற்று நான் உட்காந்த பெஞ்ச், இது பேர் அதான் பிரின்ஸிபல் பெஞ்ச், ஸோ நீங்கள் உங்களோட கேபினுக்கு போங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே வீக்கு என்ன இது அப்படி தான் ஃபீல் ஆகுது. பிரின்ஸிபல் வந்து வீக்கிட்ட போயிட்டு நீங்கள் உங்கள் கேபின் போங்க அப்படின்னு. பிரின்ஸிபலுக்கு என்ன நடக்குதுங்க? அது இந்த காலேஜோட சேர்மன் ஜேகேவோட அப்பா தான். ஜேகே என்ன நடக்கிறானோ அதான் இங்கே நடக்கும், அதனால் நீங்கள் அங்கே போங்க. எவ்வளோ பெரிய பணக்காரவங்க வீட்டு பையன் அவன் பேச்சு போய் மாற முடியுமா? நீங்கள் போங்க அப்படின்னானு. அட யாரா நீ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இவனும் சரின்னு சொல்லிட்டு அந்த கேபின் போகிறான். அங்கே போய் பார்த்தா நேற்று வந்து நார்மலாக ஃபேன் அப்படி தான் இருந்திருக்கும். இன்றைக்கி பார்த்தா ஏசி இருக்குது. வியோட ஃபோட்டோ ஒன்று அவ்வளோ பெருசுக்கு ஃப்ரேம் பண்ணி ஜேகே மாட்டி வச்சுருக்கான். வி பார்த்துட்டு என்ன இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அங்கே பார்த்தா வீக் வந்து ஸ்டோரி புக் படிக்க ரொம்ப பிடிக்கும். அது ஹாரர், த்ரில்லர், லவ் எல்லாமே படிப்பான். அந்த எல்லா ஸ்டோரி புக்கும் இருக்குது.
என்ன கேபினில் ஸ்டோரி புக்கா அப்படி சொல்லிட்டு அவன் ஒவ்வொன்றையும் பார்த்துட்ருக்கான். வீக் என்னென்ன பிடிக்கும் அது மட்டும் தான் இருக்குது. கரெக்டாக கேபினுக்குள்ளே பார்த்தா ஜெயிக்கிறான். நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறான். ஜெய்க்கு வந்து டோரெலாம் லாக் பண்ணிட்டு எனக்கும் அவங்க கூட காலேஜில் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுச்சு. கண்டிப்பாக அங்கே வந்து பண்ணால் எல்லாம் பயந்து ஓடுவாங்க. அதனால தான் சரின்னு சொல்லிட்டு உனக்குன்னு தனியாக ஒரு கேபின் வச்சுட்டேன். நீ ஸ்டூடெண்ட் தான், நீ என்ன இப்படி பேசுகிற அப்படின்னு. இங்கே பாரு, ஸ்டூடெண்ட் தானே அப்படிலாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து கிட்ட வந்து வீணை லாக் பண்ணிட்டான். என்ன பண்ணிகிட்ருக்க நீ? எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, பண்ணலாம் தான் பார்க்குறேன். பட் இப்போ தானே ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன், அதான் ஒரே தான் அதிரடியாக இறங்க வேணாம், கொஞ்சம் பொறுமையாக பார்த்து பார்த்து போகலாமேன்னு முடிவு பண்ணியிருக்கேன். வந்து ஜேகே பார்க்குறான். ஜேகே வந்து கிட்ட அப்படியே க்ளோஸில் வரான். என்ன பண்ணுற நீ அப்படின்னு. உனக்கு இது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு கேள்விப்பட்டேன். ஸோ உன்னோட ஃபர்ஸ்ட் பாய் ஃப்ரெண்ட் நான் தானே. நான் என்ன பண்ணாலும் உனக்கு கொஞ்சம் ஷாக்காக புதுசாக அப்படி தான் இருக்கும், சரியா? அதனால் ஃபீல் பண்ணிப்பான். இப்படியே ஷாக் ஆகிட்டே இருக்காது. ஜாலியாக அப்படி என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து வியோட லிப்பில் வந்து கிஸ் பண்ணுறான். வந்து புஷ் பண்ணுறான். ஜேகே பட் கிஸ் பண்ணிட்டேன், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வியோட ஷர்ட் வந்து டக்கின் பண்ணியிருப்பான். அதை வந்து எடுத்துகிட்டு இருக்கான். வேகமாக ஜேகே தள்ளிட்டு அறிவு இருக்கா அவனுக்கு அப்படி சொல்லிட்டு சப்புன்னு அப்பிட்டான். ஜேகே அப்படியே அவன் கண்ணத்தை வச்சுட்டு அவனை பார்த்துட்டு, இதே வேற ஒரு தம்பின் தான், நான் நட்டுக்கிறதே வேறு தெரியுமா, நீங்கவும் அது நான் அவனை லவ் பண்ணவும் நின்றுட்டுருக்கேன், டென்ஷன் பண்ணாது, நீ போய் கையை வச்ச என்னால் உன்னை ஒன்றுமே சொல்ல முடியல அப்படி சொல்லிட்டு அவன் வந்து கண்ணாடி குத்திருப்பான். கண்ணாடி இப்படியோ உடஞ்சிருக்கும். ஒரு நிமிஷம் பயந்துட்டான், என்னடா கண்ணாடியை உடச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி. ஜேகே ஆனால் அப்படியே கோச்சிட்டான், பாட்டுக்கு வெளியே போயிட்டான். வீக்கேவும் சார் செம்ம பயமாகிடுச்சு. என்ன இப்படி ரியாக்ட் பண்ணுற அப்படி தோணுது அவனுக்கு. இப்போ தான் அப்போ இது விளையாட்டு பண்ணியா சீரியஸாக பண்ணுறானே, என்ன நடக்குது இங்கே அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து திருப்பி அவனோட 2 கிளாஸ்க்கெலாம் போகணும்ல, அங்கெல்லாம் போகிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவ்வளோ சமத்தாக கவனிக்கிறாங்க. ஆனால் ஷாக் ஆகுறது என்னென்னா, ஒவ்வொரு கிளாஸ்லையும் ஜேகே ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி பார்க்குறான். ஒரு மாதிரி இன்னும் எப்படி பார்க்குறான் அப்படி சொல்லி ஃபீல் ஆகுது. டாப் டு பாட்டம் பார்த்துட்டே இருக்கான். டீச்சர்ஸ் நிற்பாங்கள்ல, அந்த பெஞ்சை வந்து எடுத்துட்டான். சேர் மட்டும்தான் போட்டிருக்கான். அப்படியே அப்படி பார்க்குற, அப்படியே கண்ணிலே முழுங்கிடுவான் போல். அன்றைக்கி அப்படியே வந்துட்டு டேவும் முடியுது. வந்துட்டு ஓகே ஈவினிங் சைன்லாம் போட்டுட்டு வீட்டுக்கு போகிறான். ஆல்ரெடி டோர் ஓப்பனில் இருக்குது. யார் இருக்குது அப்படி சொல்லி உள்ளே போய் பார்த்தா ஜேகே தான். அவன் பாட்டுக்கு ஒரு ட்ரௌசர் மட்டும் போட்டு கேஷுவலாக சமைச்சிட்டு இருக்கான். ஜேகே நீ இங்கே என்ன பண்ணுற? நம்ம 2 பேரும் இந்த வீட்டில் தானே இருக்க போகிறோம், அதான் அப்படின்னே. இந்த வீட்லையா நம்ம அப்படி சொல்லிட்டு பார்க்குறான். அங்கே பார்த்தா ஜேகேவோட திங்ஸ் எல்லாம் ஆல்ரெடி இங்கே வச்சுருக்காங்க. எல்லாமே ஜேகேக்கும் வீக்கும் சம்மந்தமான எல்லாமே இருக்குது. என்ன பண்ணுற நீ? ஷோ என் லைஃப்பில் யாரா நீ அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து டென்ஷன் ஆகுது. அது வந்து வெம்ம போய் ஜேகே பிடிச்சிட்டு, நீ என்ன பண்ணிகிட்ருக்க என் வீட்டில்? அதான் சொல்கிறேனே இது நம்ம வீடுன்னு. ஐயோ டார்ச்சர் பண்ணாது என்ன அப்படின்னாரு. எனக்கு ஒன்றா பிடிச்சிருக்கு, நீ என்னை லவ் பண்ணியதெல்லாம் டார்ச்சராகவே தெரியாது, ஜாலியாக தெரியும். நீ ஏன் டார்ச்சராக பார்க்குறேன்? வந்து சாப்பிடு. எவ்வளோ லேட்டாக வர, 2 பேர் நீ சைன்லாம் போட வேணாம், டேரெக்டாக விட்டோன்னு கிளம்பி வந்துரு, உனக்கு பசிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து சாப்பாடெலாம் எடுத்து வச்சிட்ருக்கான். ஐயோ என்னை விட்டுடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் வந்து 2 பேரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஜேகே வந்து வியவே பார்த்துட்டே இருக்கான். ஏன் இப்படி பார்க்குற, எனக்கே ஒரு மாதிரி இருக்குது, நான் சாப்பிட கூட முடியல, நீ அப்படி பார்க்குறேன், நான் ஒன்று சாப்பிட்டுடாமான்னு பார்க்குறேன். ஷப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது வந்து சாப்பிட்டுட்டே ஜேகே வந்து முறைச்சிட்ருக்கான். இப்போ ஏன் முறைக்கிற? ஆமாம் நீ எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போன? அது அது அப்படி சொல்லிட்டு வந்து கீழே குனிறான். இங்கே பாரு தேவையில்லாமல் நீ இன்றைக்கி 1 hour வேஸ்ட் பண்ணியிருக்க. போய் கேஸ் கொடுத்து அவனுங்க எடுக்க மாட்டேன்னு சொல்லி வெயிட் பண்ணி திருப்பியும் சொல்லி அவனுங்க கடைசியாக எடுத்தோன்னு தான் வந்திருக்க. அவனுங்க ஏன் எடுத்தாங்கன்னு யோசிச்சியா? அவ்வளோ நேரம் கெஞ்சினியே எடுத்தாங்களா? ஒரு ஃபோன் அட்டன் பண்ணான்னு எடுத்தாங்கல்ல, அது ஏன்னு யோசிச்சியா? அப்படியே சைலண்ட்டாக பார்க்குறான். நான் தான் கேஸ் எடுக்க சொன்னேன், பார்த்தியா நீ என் மேலே கேஸ் போடுறதுக்கு நானே கேஸ் எடுக்க வேண்டியதாக இருக்குது, ஏன் இப்படி பண்ணுற? சொல்ல அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து அப்படியே லைட்டாக சிரிக்கிறான். யாரா நீ அப்படிங்கிற மாதிரி அப்படியே டென்ஷன் ஆகுது. அதனால் கத்தக்கூட முடியல. ஏன்னா என்ன ரொம்ப மென்டல் ப்ரெஷர் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதுக்கூட இந்த காலேஜுக்கு வந்தோம் அப்படி சொல்லி இப்போயே ஃபீல் ஆகிடுச்சு. அவன் வந்துட்டு ஷோ அப்படி சொல்லிட்டு வந்து எழுந்திரிக்க போகிறான். டக்குன்னு ஜேகே பிடிச்சிட்டு மைண்ட் வாய்ஸில் நிறைய பேசுகிறேன், ஆனால் அந்த மைண்ட் வாய்ஸில் பேசுகிறதுக்காச்சும் பசிக்கணும்ல, ஸோ சாப்பாடு அப்படி சொல்லிட்டு வந்து திருப்பி சாப்பாடு போடுறான். வந்து சாப்பாடை வேஸ்ட் பண்ணால் சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா ஹாஸ்டலில் வந்துட்டு அதாவது அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல அந்த ஆஃப்னேஜில், அங்கே வந்து சாப்பாடு சம்டைம்ஸ் கிடைக்கும், சம்டைம்ஸ் கிடைக்காது, கொஞ்சம் சாப்பாடு கிடைக்கும். அப்படிலாம் சாப்பிட்டு பழகினால சாப்பாடை வந்து வேஸ்ட்டே பண்ண மாட்டான். ஸோ அவன் பிளேட்டில் வச்சதை மட்டும் அவன் சாப்பிட்டுட்டு அவன் எந்திரிச்சு அவன் ரூமுக்கு போயிட்டான். ஜேகே வந்து சிரிச்சுட்டே டிஷ் வாஷ் பண்ணிகிட்ருக்கான். சார் அப்படி சொல்லிட்டு ஜேகே திரும்பி பார்க்கலாம். அங்கே பார்த்தா 4-5 மேட் நின்றுட்டுருக்காங்க. டிஷ் வாஷ் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு ஜேகே பாட்டு கையெல்லாம் தொடச்சிட்டு உள்ளே வரான். வந்து பார்க்குறான். ஜேகே வந்து நின்னோடனே அங்கே வந்து
ஒரு 2 பசங்க வராங்க. பார்த்துட்ருக்கான். யார் இவங்க அப்படின்னு. ம் சும்மா தான் வீட்டில் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டியதாக இருக்குது, அதுதான் ஆளை கூப்பிட்டுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து பதாலும் பெட்டில் விழுறான். உடனே எந்திரிச்சிட்டான். அட என்னடா பர்ற அப்படின்னு சொல்லிட்டு வேமா இழுத்து ஜேகே வந்து ஹக் பண்ணிட்டான். என்னை விடுன்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்து துள்ளிட்டு இருக்கான். ஜேகே அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவன் பாட்டு கேஷுவலாக ஹக் பண்ணி படுத்திருக்கான். அதுக்கப்புறம் இந்த ரூமில் 1 2 திங்ஸ்லாம் மாற்றிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் வாங்கினேன். அமைதியாக இருடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு இருக்கான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜேகே பார்க்குறான். அங்கே ஒருத்தவங்க வந்துட்டு சார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. எதுக்கு அப்பார்ட்மெண்ட்டு என் பேரில் வாங்கினேன்? இந்த மொத்த அப்பார்ட்மெண்ட்டே ஒன்று தான் அப்படிங்கிறான். என்ன நான் கேள்விப்பட்டேன் இந்த வீட்டுக்கு நீ பாதி அமௌண்ட் கொடுத்து வந்திருக்கேன், இன்னும் மீதியை கட்டணும்னு. எதுக்கு வீட்டுக்கு அமௌண்ட் கட்டிட்டு? அதான் மொத்த இந்த அப்பார்ட்மெண்ட்டே வாங்கிட்டேன், இது மொத்தமும் ஒன்றுது. இப்போ என்ன சொல்ல எல்லாம் இருக்கட்டும், இல்லைன்னா சொல்ல எல்லாரையும் காலி பண்ணிடலாம். ஐயோ நீ அவ்வளோ பெரிய பணக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜேகே இருந்து பார்க்குறான். இல்லை உன் மனசில் இன்னும் நான் ஏழையாகவே இருக்கேன், உன் மனசில் பணக்காரனாக மாற்று, அப்புறம் இந்த உலகத்துக்கு பணக்காரனாக மாறுவேன் இது அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருக்குது. அவட போட அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக படுத்துட்டான். ஜேகேம் பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் இந்த வீட்டில் நிறைய திங்ஸ்லாம் மாற்றிட்டு அப்புறம் எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. இந்த வீடு எனக்கு ஏதோ தீப்பெட்டி மாதிரி இருக்குது. வந்துட்டு அப்படி திரும்பி படுத்துப்பான். டக்குன்னு ஜேகே பார்த்துட்டு ஏன் அப்படி இருக்குது, இந்த வீட்டுக்கு நான் நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறான். ஜேகே பார்த்துட்டு எங்கள் வீடு மாளிகை மாதிரி இருக்கும், அது கூட கம்பேர் பண்ணுறப்ப தீப்பெட்டி மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எழுத்துட்டு. ஆனாலும் வந்து தீப்பெட்டி கூட இந்த பத்தி குச்சிட்டு இருக்குது இன்னும் நல்லா இருக்குது, பத்திக்கிட்டான் அப்படி இருக்கும் அப்படின்னு. பத்திக்கோ வா மூச்சில் கொடுத்து விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜேகே பிடிச்சி தாழ்றான். ஜேகே சிரிச்சுட்டே ஹக் பண்ணுறான். ஏன் என்னை இம்சப்படுத்துகிறேன், இன்றைக்கி எதுவும் என் லைஃபே ஒரு மாதிரி திடீர்னு ஒரு மாதிரி ரொம்ப மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் ஒரு மாதிரி இருக்கான். என்னாச்சு அப்படி சொல்லிட்டு ஜேகே டக்குன்னு எழுந்திரிச்சிட்டு உனக்கு அந்த காலேஜில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா, நீ கிளாஸில் நடத்த வேணாலும் எதுவுமே நடத்தாது, நீ சும்மா நார்மலாக வந்துட்டு போதும், அது இல்லைனா கூட வராது, நீ பட் நிம்மதியாக உனக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு அவ்வளோ பதட்டமாக பேசுகிறான். நான் என் லைஃப்பில் நடக்கிற அந்த இதை சொல்லலை, ஒன்று சொல்கிறேன், அப்போ அது மாறாது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே திருப்பி படுத்துக்கிட்டான். நீ என்ன மெண்டலா அப்படிங்கிற மாதிரி இருக்குது எனக்கு ஒன்று பிடிக்கவே இல்லை, நீ ஏன் என்னை பிடிச்சி இப்படி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க? இங்கே பாரு டார்ச்சர்னால் அது வேறு, நான் ஒன்றுமே பண்ணல, நான் வேணா உன்னை லவ் டார்ச்சர் பண்ணுறேன்னு சொல்லலாம். ஐயோ நீ என்னை பேசி டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து எந்திரிச்சே வெளியே போயிட்டான். ஜேகே பட் சிரிச்சுட்டு அங்கேயே தான் படுத்திருக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு ஜேகே வாழைக்கானா பாட்டு கிளம்பி வந்துட்டு வெளியே வரான். வெளியே வந்து பார்த்தா ஒரு 10 காருக்கிட்ட நின்றுட்டுருக்கு. என்னது இது கார் அப்படி சொல்லிட்டு அதை வந்துட்டு கிராஸ் ஆக போகிறோம். திருப்பி எல்லா காரும் லைட்டாக மூவ் ஆகுது அப்படி சொல்லிட்டு பார்க்குறான். ஜேகே தான் விழுந்து இறங்க வந்துட்டு எங்கே போகிற அப்படின்றான். ஷூ ஜேகே என்ன இது, காரில் போகலாம். ஐயோ கடுப்பேற்றுறானே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இங்கே பார் உன் காரு நீ போ, நான் இதுக்கு வரணும், எனக்கு கூட பிடிக்கும், ஸோ நீ என்ன தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், ஸோ நீ இந்த காரில் தான் வரணும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறான். இல்லை நான் வரல அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து பார்த்துட்ருக்கான். நவர போகிறான். அப்படியே ஜேகே வந்து தொண்டுக்கிட்ட தூக்கிட்டான். என்னடா பண்ணுறேன், விட்றா இங்கே பாரு இப்படிலாம் கத்தாது துள்ளாது அப்படி சொல்லிட்டு அவன் பாட்டு கேஷுவலாக தூக்கிட்டு போய் காருக்குள்ளே போய்ட்டு டோரை லாக் பண்ணிட்டான். பார்த்துட்டு ஏன்டா நான் டார்ச்சர் பண்ணுறேன், நான் என்ன டார்ச்சர் பண்ணுறேன், நீ நான் அக்செப்ட் பண்ணினா நம்ம ராணி ராஜா மாதிரி வாழலாம், மயிர் மாதிரி வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கடுப்பாக உட்காந்துருக்கான். அந்த கார் வந்து காலேஜுக்கு போகல, டேரெக்டாக ஏதோ ஒரு வீட்டுக்கு தான் போகுது. வந்து பார்த்துட்டே இருக்கான். ஜேகே வந்துட்டு இறங்கிட்டு வா போகலாம் அப்படின்றான். வந்து வரமாட்டேங்கிறான். என்ன பண்ணுறேன், நான் காலேஜ் போகணும், நான் போய் கிளாஸ் நடத்துகிறேன், நீ கிளாஸ் நடத்தினா என்ன டாப்பர் தான் ஆவாங்க, இப்போவா இதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு திருப்பி வந்து துண்டுக்கிட்ட தூக்கிட்டு போகிறான். நான் விடுடா அப்படின்னு சொல்லிட்டு துள்ளிட்டே இருக்கான். அப்போ தான் பார்க்குறான். ஜேகே சொல்லியிருப்பான் வீடு மாளிகை மாதிரி இருக்கணும், அதே மாதிரி அங்கே ஒரு வீடு மாளிகை மாதிரி இருக்குது. அப்படியே வந்து ஷாக்கில் பார்த்துட்டு இருக்கான். ஜேகே வந்து இறக்கிட்டு அவன் ஷோல்டர்லாம் டைட்டாக பிடிச்சி போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு வரான். அங்கே பார்த்தா அவ்வளோ பேர் நின்றுட்டுருக்காங்க வேலை பார்க்குறவங்க. அது பார்த்தாருன்னு ஜேகேவோட அம்மா அப்பா, அதுக்கப்புறம் ஜேகேக்கு அண்ணா சுகா இருப்பாங்க, அவங்களாம் நின்றுட்டுருக்காங்க. இந்த பையன் தான் ஆமாப்பா அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து பார்க்குறான். வந்துட்டு சார் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு கீழே குனிஞ்சிட்டான். டாப் நம்பர் 1 பிஸ்னஸ்மேன் ஆஃப் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி போட்டால் ஜேகேவோட அப்பா ஃபோட்டோவும் ஜேகேவோட அண்ணா ஃபோட்டோவும் வரும். அவங்க 2 பேரும் நின்றுட்டுருக்காங்க. அவங்க முன்னாடியும் டக்குன்னு தலையை குனிஞ்சிருப்பான். நீ எப்போ தலையெல்லாம் குனிற அப்படி சொல்லிட்டு சுகா வந்து லைட்டாக நிமித்துறான். வந்து பார்க்குறான். ஜேகேவை கல்யாணம் பண்ணிக்க போகிற நீ யார் முன்னாடி ஈவன் எங்கள் அப்பா முன்னாடி கூட தலையை குனியக்கூடாது, ஏன்னா இந்த மொத்த சொத்துக்கும் அதிபதி ஃபர்ஸ்ட் ஜேகே தான், ஏன்னா இது எல்லாத்தையுமே டெவலப் பண்ணது அவன் தான், அப்படிங்கிறப்ப நீ எங்களை பார்த்து தலை குனியக்கூடாது, நாங்கள் தான் உன்னை பார்த்து குனியணும் அப்படி சொல்லிட்டு லைட்டாக சுகா சிரிக்கிறான். அண்ணா இது எல்லாமே நமக்கு ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து கேஷுவலாக பேசுகிறான். இவரோட பையனாடா நீ அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தா
அவ்வளோ பெரிய டைனிங் டேபிள். அது ஃபுல்லா நான்வெஜ் சாப்பாடு அவ்வளோ இருக்குது. வெஜ்ஜு அங்கங்கே வச்சுருக்காங்க. அதாவது 1, 2 தெரியுது. நான்வெஜ் அவ்வளோ இருக்குது. ஒரு நிமிஷம் அப்படியே ஜேகே பேபி மிரண்டு போய் பார்க்குறான். இவ்வளோ பெரிய வீட்டு பணக்கார பையனாடா, என் பின்னாடி என்னைய பிடிச்சி இம்சப்படுத்திட்டு இருக்கு 2 நாளா அப்படி சொல்லி ஃபீல் ஆகுது. வந்துட்டு ஜேகே பார்த்துட்டு இருக்காங்க. ஜேகே பார்த்துட்டு, உனக்கு தோணலாம் இவ்வளோ பெரிய பணக்காரனாடா, ஏன்டா 2 நாளாக என்னை போட்டு இம்சப்படுத்துறேன். 2 நாள் இல்லை, வாழ்க்கை ஃபுல்லாக நீ என் கூட தான் இருக்க போகிறோம். ஸோ அக்செப்ட் பண்ணினா எதுவுமே ஈஸியாக தெரியாது, ஜாலியாக இருக்கும். சரியா அப்படி சொல்லிட்டு லிப்பில் லைட்டாக கிஸ் பண்ணுறா. அப்படியே ஷாக்லேயே தான் பார்த்துட்ருக்கான். பாப்பா வந்து சாப்பிட்டுக்கிட்டோன்னே வியும் போய் உட்காரான். ஸோ இந்த எபிசோடு இதோட முடிச்சுக்கிறேன். இது 2/2 நான் சீக்கிரமாக போட்டுறேன். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் உங்களோட ரெஸ்பான்ஸ் பற்றி தான் அந்த 2/2 எப்படி வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஓகேவா? மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபர்ஸ்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க. செகண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் வந்து மெம்பர்ஷிப் இருக்குது, அதில் ஃபாலோ பண்ணுறீங்கனாலே நான் மறக்காமல் பண்ணிக்கோங்கடா. மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து இயர்லியாகவே உங்களுக்கு வந்து நான் வீடியோ அப்டேட் பண்ணிடுறேன். ஓகே, பாய், லவ் யூ.